ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எப்பவும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க லைட் ஹவுஸ குட்டீஸ்க்கு கிட்ட போய் காட்டலாம்னு சொல்லி நாங்க குட்டீஸ கூட்டிட்டு போன இடம் தான் முட்டம் பீச். கன்னியாகுமரி மாவட்டத்துல லொகேட் ஆயிருக்கிற இந்த முட்டம் பீச் போட்டோ ஷூட்டுக்கும் பிலிம் ஷூட்டுக்கும் மட்டும் பெஸ்ட் இல்லங்க. கடல்ல இருக்க கப்பலுக்கும் கரையில இருக்க கலங்கர விளக்கத்துக்கும் ஒரு 140 வருஷம் ஒரு பாண்டிங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு இடமாவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்காக அங்க இருக்க மியூசியத்துக்கு போகலாம். ஒரு 2 தலைமுறையா ஒரு லைட் ஹவுஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்குது, அப்ப என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறதையும் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கிடும் போது அவ்வளவு வியப்பா இருக்குது. ஒரு கப்பல் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு பர்சன் நம்ம கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரனார். அவருக்கு அங்க ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அங்கங்க பின் பண்ணி இருக்கிற சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளே தெரிஞ்சுக்கிடலாம். பயணிகள் கப்பல், சரக்கு கப்பல், நீர்மூழ்கி கப்பல், போர்க்கப்பல், இப்படி எல்லா கப்பலோட மாடலையும் நம்ம இங்க பார்க்கலாம். முக்கியமா நம்ம மூவில பார்க்கக்கூடிய ஜாக் ஸ்பேரோவோட கப்பலை கூட நம்ம இங்க பார்க்கலாம். அவ்வளவு தத்ரூபமா இருக்கு. அதுல இருக்கிற பிளாக் கூட கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாத்துட்டு இருக்க குட்டீஸ்க்கு சொல்லணும்னா மோனா படத்துல வர பாய்மர படகு கூட இங்க இருக்குது. நெக்ஸ்ட் போருக்காகவோ இல்ல கடல்ல இருக்க கப்பல்களோட தேவைகளுக்காகவோ யூஸ் பண்ற ஹெலிகாப்டரோட சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஒரு ஷிப்போட ஸ்டீரிங் ரூம்ல இருந்து அந்த ஷிப்பை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, எப்படி அதை நேவிகேட் பண்றாங்க, இன்னொரு ஷிப்பை கூட எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்றாங்க, அதோட ஸ்டீரிங் எப்படி இருக்குங்கிறத ரியல் கப்பல்லே இருந்து பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணோம். நெக்ஸ்ட் கப்பல்கள்ல அந்த காலத்துல இருந்து இப்ப வர யூஸ் பண்ற லைட், ஹாரன் எல்லாத்தையும் அங்க பார்த்தோம். நெக்ஸ்ட் லைட் ஹவுஸோட லைட் ஒரு சாம்பிளே அங்க வச்சிருக்காங்க. அப்போ லைட் ஹவுஸ்குள்ள யூஸ் பண்ண விக்குல இருந்து இப்ப யூஸ் பண்ற எல்இடி லைட் வரை எங்களால அங்க பார்க்க முடிஞ்சது. இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஷோவும் அங்க காட்டுறாங்க. இது மூலமா நம்ம இந்த லைட் ஹவுஸ பத்தி இன்னும் நல்லாவே தெரிஞ்சுக்கிடலாம். 1882ல பிரிட்டிஷ்காரங்களால கட்டப்பட்ட லைட் ஹவுஸ் தான் இது. முட்டம் பீச்சோட ஸ்பெஷலே இங்க சன்செட் பாக்குறது தான். இப்போ லைட் ஹவுஸ்ல இருந்தே பார்க்கலாம். ஆல்ரெடி லைட் ஹவுஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால மேல வந்து பார்த்த பிறகு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறதை ஈஸியா புரிஞ்சுக்கிட முடியுது. சேர சோழ பாண்டியர்கள் வணிகத்துக்காக யூஸ் பண்ண இந்த துறைமுகம் மொத்தத்தையும் அதை சுத்தி இருக்க இடங்களையும் எங்களால இங்க இருந்து பார்க்க முடிஞ்சது. கடல் மட்டத்துல இருந்து 110 அடி அதாவது 34 மீட்டர் உயரத்துல இருக்கிற இந்த லைட் ஹவுஸ் அவ்வளவு கம்பீரமா இருக்கு பாக்குறதுக்கு. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண குட்டீஸ்க்கு பீச் பக்கம் போனாதான் இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கும்னு சொல்லி பீச்சுக்கும் கூட்டிட்டு போயாச்சு. அழகு ஆபத்தானது. எவ்வளவு அழகா இருக்கோ இந்த பீச், அவ்வளவு ஆபத்தானது. சோ குட்டீஸ விளையாட விட்டாலோ இல்ல நம்மளே இந்த கடல் தண்ணியில நனைஞ்சாலோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த கடற்கரை பகுதியை அலைகள் ஓய்வதில்லை, கடலோர கவிதைகள், கடல் பூக்கள், குப்பி இப்படி படங்கள்ல பார்க்கலாம். ஆசை தீர தண்ணியிலையும் விளையாட விட்டுட்டு அங்க இருந்த பார்க்லயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் டைம்ல லைட் ஹவுஸோட அழகையும் ரசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வர பார்க்க வேண்டிய இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. முடிஞ்சா விசிட் பண்ணி பாருங்க.